அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இது மிதியால மக்களுக்கு. மிதியால மக்கள் எங்களோட மிச்சம் கோவமாயிப்பீங்கன்னா, உங்களுக்கு கோவம் வரவழைக்கத்தான் நாங்கள் அப்படி செஞ்சோம். ஏன்னா இவ்வளவு காலம் உங்களுக்கு காது கேட்காம இருந்து இப்போ உங்களை ஜங்கி போடுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அதை தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ பேசலாமா அவங்களோட? எனக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முந்தி அந்த ஒரு பொடியமாக இருக்குது இந்த மெசேஜ் ஒன்று நான் கொடுக்குறதுக்கு இருந்தேன். அடே நாங்கள் போட்டேன்னு நீங்களும் வீடியோ போடுறீங்களேடா, அது பார்க்குற மாயாடா ஆகிக்குது. உங்களோட ஊராளே அதை பார்க்க மாட்டாங்கடா, அது காரி துப்புரமாக ஆகிக்கி. கொஞ்சம் போயிட்டு காட்டு. எல்லோரும் ஏஆர் ரஹ்மான் ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் கோரஸாக கத்துற மாதிரி கத்துறீங்க. பேசுகிறதும் தெளிவில்லை. அதில் வேறு பார்ட் 2 வேறு வரப்போகுதுன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. பார்ட் 1 உங்களோட பார்க்க சகிக்கலை, பார்ட் 2 வேறு வரப்போகுதா? அதையும் போடுங்க, நாங்கள் பார்ப்போம். அதில் வேறு என்னென்னமோ சொல்கிறீங்கடா. என்னது? எங்களுக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் வலிக்கிண்டு. இப்போ எடிட்டிங் பண்ணுறதாடா உங்களோட பிரச்சனை. நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேடா. அவன் உங்களை வச்சுக்கிறான் எப்படி தெரியுமா? ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சோன்னு அப்துல் கலாம்னு சொன்னாலும் நம்புகிற மாதிரி நீங்கள் ஈக்கிறீங்க. மிதியாலை மக்களே, நான் 4 கேள்வி கேட்குறேன். அந்த 4 கேள்விக்கு பதில் சொன்னீங்கண்டா உங்களுக்கு நான் மூஞ்சை காட்டி பேசுகிறேன், பிரச்சனை இல்லை. சரியாக 4 கேள்விக்கு பதில் சொல்லணும். மிதியாலை ஸ்ரீலங்காவில் தான் நைக்குது. அப்படியேண்டா நான் கேட்குற 4 கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லுங்கள், நான் மூஞ்சை காட்டி பேசுகிறேன். ஷுவர். முதல்ல இந்த வீடியோ பாருங்கள். இனி வாரத்து காலத்தில் பார்ப்பீங்கடா. இனி வார காலத்தில் இந்த ஆசிப் அஸ்லாம்ட பேச்சுகள் எப்படி இருக்கும், என்ன செயல் செய்ய போறேன்றதை பார்ப்பீங்க. இங்கே தான் வெட்டணும் இந்த கழுத்தை. அதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன் தெரியுமா, கட்டாயமாக சொல்கிறேன். நீங்களோட இந்த செயல் செஞ்சையில தாண்டா ஜஹரான் என்ற ஒருத்தனை உருவாக்கினீங்க, தீவிரவாதியா மாத்தினீங்க. 6 பேர் சேர்ந்து 250 பேர் உயிர் எடுத்தான். அவன் உயிர் எடுக்கிறதுக்கும் அவன் தீவிரவாதியா மாறுறதுக்கும் முதல் காரணம் இந்த முஸ்லீம் சமுதாயம். இன்றைக்கு நல்ல என்ன வச்சுக்கோ, நான் இந்த மனசால சொல்றேன். வேண்டிய ஒரு போலீஸ்ல போயிட்டு கொடு, வேண்டிய சிஐடியில் போயிட்டு கொடு. சிங்களங்கியன்னா ஜஹரான் கியன்னா மே ரட்டே த்ரஸ்தவாதியாக் வெண்ட பலவனி காரணே மே முஸ்லீம் தமாய். இதை சொல்றேன்டா. இன்றைக்கு இவ்வளவு செஞ்ச மை மக்களே, ஒரு டாக்டர் உருவாக்க ஒரு டாக்டரால் தான் முடியும். ஒரு டீச்சர் உருவாக்க ஒரு டீச்சரால் தான் முடியும். அதே மாதிரி ஒரு தீவிரவாதியை உருவாக்க ஒரு தீவிரவாதியால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி தான் இப்போ நான் மரத்திற்கு அவங்கக்கிட்ட கேட்குறேன். இவன் சொல்கிறான் முஸ்லீம் சமுதாயம் தீவிரவாதிகளை உருவாக்குறேன். அப்போ மிதியால் ஸ்ரீலங்காவில் தான் நைக்கி. அப்போ அவன் உங்களையும் சேர்த்து தான் தீவிரவாதி என்று சொல்கிறான். இவனை எந்த அடிப்படையில் உங்களை மதரசாவில் வச்சுக்கிறீங்க? சரியாக பதில் வேணும் ராஜா, கோவப்பட தேவையில்லை. உங்களுக்கு ரோசம் வந்துருச்சு தானே, அப்போ கேளுங்க. நான் கேட்டதுக்கு எல்லாம் பதில் தந்துட்டு நான் மூஞ்சை காட்டி பேசுகிறேன், பிரச்சனை இல்லை. எங்களோட டீமில் எல்லாமே மூஞ்சை காட்டி பேசுவாங்க. ஏன்னா நேருக்கு நேர் பேசுகிறத விட தெரியாத வைரஸ்க்கு தாண்டா நீங்கள் எல்லாம் பயப்படுவீங்க. அதனால தான் நாங்களே எவ்வளோ தரக்க மிதியால மக்களேன்னு சொன்னோம். நீங்கள் எல்லாம் மதிக்கலை. கடைசியில் உங்களுக்கு மதி இல்லைன்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு. ஏண்டா உலகத்தில் யோசிக்காதவன் இருந்தவே இல்லை இல்லையா? நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. யார் என்னத்தை கொடுத்தாலும் எடுத்து தீன்ற வாயில் போட்டுரு, ஹராமா ஹலாலான்னு பார்க்குறது இல்லை. அப்போ இவன் இப்படி பேசுகிறேன்டா, சும்மா அவசரம் யாரும் இந்த பேச்சு பேச மாட்டாங்க. ஆனால் இவன் பேசுகிறான். இதுக்கு என்ன பதில்னு அவன்கிட்ட கேட்டு அவனோட நீங்கள் சரியான பதில் கொடுத்தேன்னா நான் மூஞ்சை காட்டி பேசுகிறேன். இப்போ 2வதுக்கு போவோம். இந்த நாய்வாளுக்கு எவ்வளவு தின்ன கொடுத்தீங்க மாட்டா சல்லி அனுப்பி. இந்த நாய்வாளுக்கு இந்த சக்கிலிய நாய்வாளுக்கு இந்த சக்கிலியத்த தோட்டல நான் பொறுத்து வளர்ந்தக்காம சக்கிலிய வேசபுள்ள ஏண்டே திட்டிட்டு யா கொடுத்தீங்க. இந்த நாய்வாளுக்கு கஞ்சா தூள் ஐசேசபுள்ளோல் முழு உலகத்தோடு பாரு, முழு உலகத்தோடு பாரு. இந்த தோட்டத்தில் இந்த பீசா மக்காம்ல நாய்வாளுக்கு தின்ன கொடுத்தீங்கிறான். இன்னொருத்தன் அனுப்பி இந்த நாய்வாளுக்கு பீசா மக்காம்ல ஊடா பேட்டு கொடுத்தீங்கிறான். திண்டியாண்டு கேட்டு சக்கலிய நாய்வாள் வாடா வா மக்காமுக்கு. எவனாயிருந்தாலும் வா. முஸ்லீம்ல சண்டி ஒத்த வாடா முஸ்லீம்ல சண்டி ஒத்த வா கேறீங்களே வா முஸ்லீம் வா 10 லட்சம் முஸ்லீம் வாடா
வா இதில் என்ன சொல்கிறாரு? 10 லட்சம் முஸ்லீமே சண்டையை கூப்பிடுறாரு. 10 லட்சம் இல்லை, ஸ்ரீலங்காவில் இப்போ 23 லட்சம் மீக்கின்னு கேள்விப்பட்டோம். அது கூட அவனுக்கு கணக்கு தெரியாது. கணக்கு தெரியாதவங்கிட்ட போயிட்டு கணக்கு பிள்ளை பதவியை கொடுத்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து சிரிக்கவா அழுவான்னு எனக்கு தெரியலை. ரோசம் வருது தானே. அப்போ இதுக்கும் பதில் வரணும் ராஜா. கோவப்பட்டு வேலை இல்லை. சிந்திக்க தெரியாதவனுக்கு கோவம் என்னத்துக்கு? அந்த அவன் சொன்ன முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டான். அதில் நீங்கள் முஸ்லீம் இல்லாட்டி நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் முஸ்லீம் நினச்சி தான் பேசி அதை கேட்குறோம். ஏன்னா கொழும்புல வேணுக்கு இந்த ஆட்டம் போடையிலாம். போட்டால் கை காலை உடச்சி போட்டுருவான். நேரத்தோட பிள்ளை குட்டிக்காரன்னு தான் வாழ்ந்துட்டு போண்டு விட்டிக்கிறான். அந்த அல்லந்தில்லா, மாஷா அல்லா, தபாரக்கல்லா எல்லாமே இவனோட வாயால் தான் வருது, இவனோட உள்ளத்தால் வருது இல்லை. இவன் மദ്രஸாக்கு வந்தால் தான் முஸ்லீமாக மாறுறி. எல்லாம் பொம்பளை எல்லாம் வீடியோ எடுக்கிறான், ஃபேஸ்புக்கில் போடுறான், டிக்டாக்ல போடுறான். அவனை அனுமதி இல்லாமல் அவனுக்கு தலைப்பாவை கெட்டி இன்னும் கொஞ்ச நாள் அவனை ஆஜியாக்கி உளமாக்கி விட்டுருவீங்கடா நீங்கள். இதுக்கு உங்களுக்கு கோவம் வாரேன்டா வெரி சாரி தான். உங்களுக்கு ரோசம் இல்லைன்னு தான் அர்த்தம். முதல்ல கேட்ட கேள்விக்கு செஞ்சுட்டு நல்ல பதில் சொல்லுங்கள் எங்களுக்கு. அவ்வளோ பச்சையாக நாங்கள் சொல்கிறோம் மദ്രஸாவில் ஒருத்தன் குடிக்கிறானேன்ட்டு. அதை நீங்கள் விசாரிக்காமல் எங்களுக்கு எகென்ஸ்டாக வீடியோ போடுறீங்க. உங்களோட வீடியோ பார்த்து எங்களுக்கு சிரிப்பு தாண்டா வருது. நீங்கள் சரியான ஒன்று என்ன செய்யணும்? இவனோட மேலே தப்பு இல்லை, இவன் குடித்ததே இல்லை, இவன் மദ്രஸாவில் அப்படி குடிக்கிறவன் இல்லை, ஏண்டா போய் வதந்தியை பரப்புறீங்கன்னு வீடியோ போடணும். நீங்கள் கோவப்பட்டு எங்களுக்கு எகென்ஸ்டாக வேறு மாதிரி வீடியோ போடுறீங்க. யார்கிட்ட போய்ட்டு சொல்ல நியாயத்தை உங்களோட பக்கம் நியாயம் மீது அதை நிரூபிச்சுட்டு பேசுங்க. நாங்கள் பேசினேன்னு நீங்களும் நீங்கள் உங்களை வரவழைக்கத்தான் நாங்கள் அப்படி பேசினோம். கணக்கு காட்ட சொல்கிறது கோவப்படுறீங்க. என்னத்துக்குடா கோவப்படுறீங்க? கணக்கு காட்டுங்களே. பொதுமக்கள் சல்லித்தாண்டா இது. கணக்கு காட்டினா குறைஞ்சா போகிறீங்க. கணக்கு இல்லை காட்ட. ஏண்டா படித்தவனே இல்லை, 6 மெம்பர்ஸ் செய்கிறாங்களாம். அதில் ஒருத்தருக்கும் கணக்கு தெரியாமைக்கு. இது நீங்கள் மദ്രஸா பிள்ளைகளோட விளாட்றீங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்களோட வீடியோவில் போட்டிருந்தீங்க, எனக்கு சிரிப்பு வருது. மிதியால் வரலாறு தெரியாமல் பேசுகிறீங்க. அல்ல மேலானே சொல்கிறேன். மிதியாலே என்ற ஒரு கமை ஈக்கிறதே, ரவுலத்துல் உலமா என்ற ஒரு மദ്രஸா ஈக்கிறதே இந்த மண்டபஜிலி வீடியோ போட போய்ட்டு தான் தெரியும்டா. இல்லாட்டி உங்களோட கமை எங்களுக்கு தெரியாது. உங்களோட வரலாறு படிக்கிற அளவுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் சாதனை செய்யலை. தான் இவனை கொண்டு கெட்டுற பில்டிங்லேயே விளங்குது நீங்கள் என்ன மாதிரி சாதனை செஞ்சுப்பீங்கன்னு. ஊரில் தனவந்தர்கள் ஈக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவனோட கண்ணுக்கு படாதது தான் எங்கேயோ எத்தனோ கிலோமீட்டர்லேருந்து வாரவன்ட கண்ணுக்கு பட்டிருக்கு. இப்போ அவன் அதை வச்சு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான். கேளு அவன் அக்கௌண்ட்க்கு எவ்வளோ வந்துச்சு, மദ്രஸா அக்கௌண்ட்க்கு எவ்வளோ வந்துச்சின்னு. மദ്രஸாட அக்கௌண்ட்டை வேலையை காட்டி மற்ற பக்கத்தாலையும் இவன் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான். பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்து இவ்வளோ காலம் அங்கே தங்குறேன்டா. இவன் பொண்டாட்டி பிள்ளைக்குள் குட்டிக்கு யார் தின்ன கொடுப்பா? ஸ்ரீலங்காவில் ஈக்கிற கஷ்டத்துக்கு மத்தியில் வேலை செஞ்சு தொழில் செஞ்சு வாழ்கிறவனுக்கே கஷ்டமாக இருக்கீங்க. இவனுக்கு எப்படி இன்கம்? பொண்டாட்டி பிள்ளை கொழும்புல வச்சுட்டு இங்கேருந்து சம்பாதிக்கிறான். உங்களோட மദ്രஸாவை காட்டி சம்பாதிக்கிறான். ஏன் புரிஞ்சுக்கொள்கிறீங்க? இல்லை கணக்கு கேளுங்கடா. இது மக்கள்கிட்ட காசு. இதுக்கெல்லாம் உருவாசிகளான்னு நீங்களும் பதில் சொல்லணும் அல்லக்கிட்ட. ஏன்னா நாங்கள் 2664 கிலோமீட்டர்லேருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இவன் கல்லன். இன்னொரு விஷயம், உங்களோட வீடியோவில் போட்டிருந்தீங்க, இவன்கிட்ட நாங்கள் கடன் கேட்டு இவன் கொடுக்காத சுட்டி இவனுக்கு வீடியோ போடுறேன். நல்லா பரகத்தை கொண்டு நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், முளைச்சி தின்றோம். கடன் கேட்டேன்ட்டு சொல்கிறேன் தானே, அவன்கிட்ட பேரை சொல்லு, அவன்கிட்ட ஃபோட்டோவை போட சொல்லு. எங்கே கடன் கேட்டவன்ட பேரை சொல்லு முதல்ல. இதெல்லாம் போய் அவன் சொன்னேன்னு நீங்களும் நம்புறீங்களே. இந்த மூதேவியை நான் 2 தடவை தான் கண்டிக்கிறேன். கிட்டத்தில் வெக்கேஷன் போன நேரமும் நான் இவனை கண்டு கையை காட்டினேன், இவனும் கையை காட்டுறான் எனக்கு யாருன்னு தெரியாமல். அந்த அளவுக்கு அல்ல இவனை வச்சுக்கிறான். உண்மையை சொல்ல போனால் இந்த மூதேவி எங்கட ஊரு தான். இவன்ட ஊருக்கும் இவன்ட வீட்டுக்கும் எங்கட வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தான். யோசிங்கடா. உலகத்தில் யோசிக்காதவன் இருந்து வேலையே இல்லை. கோபம் வந்ததுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு மன்னிப்பு பொறையை கேட்டுக்கொள்ளும். முதல்ல இந்த பிரச்சனையை விடுங்க. உங்களை தூண்டி விட்டு உங்களை குத்தினா தான் நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த ட்ரம்ப்பை போட்டோம். இல்லாட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, உலகத்திலே பிச்சைக்கார கம மதிய மிதியாலேண்டு முழு ஸ்ரீலங்காவில் உள்ள மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோ போட்டு காட்டுறான். அப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க? அடே கஷ்டமான ஊரோ தெரியாது அப்படின்ட்டு யோசிப்பாங்க இல்லையா? ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரிக்கு உங்களோட ஊரில் தான் நல்ல செல்வந்தர்கள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கோழி ஃபார்ம் இருக்குதாம், தென்னந்தோப்பு இருக்குதாம், அது இருக்குதாம், இது இருக்குதாம். அது எதுவும் வேலை இல்லை. பிளவில் காட்டி பிச்சை எடுக்கிறீங்க. ஸ்ரீலங்காவில் எந்த மദ്രஸாலாவும் சரி இப்படி பிளவில் காட்டி தின்ன கொடுக்குறே
ஏதாவது சரி ஒரு மதரசாலை இதுதானே எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமையில் தான் இது நடக்குது. அதனால தான் உங்களை கேள்வி கேட்குறோம். இப்போ மற்ற வீடியோவுக்கு போமா? அல்லாஹ் நாடியது நடக்குது. ஒரு மரத்திலேருந்து இலையொன்று உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமே. இதை செய்யக்கூடிய எனக்கு கூலியை தரக்கூடியவனும் அல்லாஹ். இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க துவா செஞ்சுக்கோங்க. கட்டாயமா எனக்கும் சேர்த்து துவா கேட்டுக்கோங்க. நான் அல்லாஹ்வை நம்ப மாட்டேன்டா, பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இதுக்கு போற வார காலத்துல உண்மைகிட்டா அப்ப விட்டு என்னத்தடா புடுங்குவீங்க? என்னத்தடா புடுங்க? சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. பட்டச்சா ரொம்ப பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இஸ்லாம் மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா. தெரியுமா? நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவையே இல்லடா. உண்மையாடா அல்லாஹ்ன்ற உண்மையாடா? இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல? அல்லாவை நம்ப மாட்டேன், இஸ்லாத்தை நம்ப மாட்டேன், இஸ்லாம் மார்க்கத்தை நம்ப மாட்டேன். நாங்கள் எல்லாம் ஒரு கோடி கையில் கொடுத்தாலும் இப்படி வீடியோ பண்ணி போடுண்டு, இப்படி அல்லா எதிர்த்து போடுண்டு சொன்னாலும் போடுவோமா? இல்லை. இவன் இது ஐஸ் டெக்கில் சொன்னேன்டா, அந்த ஐஸ் பிடிச்சி பைத்தியத்தில் இவன் வந்து அது பேசுகிறான், அல்லாவை எதிர்த்து பேசுகிறான். இவனை மரத்துறக்க சுண்ணத்தை எடுத்து தான் முஸ்லீம்க்கு எடுக்கணும், இஸ்லாத்துக்கு எடுக்கணும். ஏன் இவன் இப்படி செஞ்சாண்டி கேளுங்க, ஏன் இவன் இப்படி பேசினாண்டி கேளுங்க. இப்படியாப்பட்ட ஒத்தனை தான் நீங்கள் தலைப்பாலாம் கெட்டி வச்சுக்கிறீங்க. ஐத்தாண்டா கோவமாய்க்கு உங்களோட அறியாமையை நினச்சி அழுகுறதா சிரிக்கிறதான்னு தெரியாமல் இருக்கி. கோவப்படுங்க. நாங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவன் சொல்கிறது சரியா பிள்ளையா? கணக்கு வழக்கில் நீங்கள் கையை வச்சிங்க, உங்களோட உமா வாப்பெல்லாம் இழுத்துடுவான். நீங்கள் என்னமோ ஊருக்கு நல்லது செய்ய வந்த எம்ஜிஆர்னு இவனை நினச்சிக்கிறீங்க. ஆனால் இவனுக்குள்ளால் இருக்கிற நம்பியார் எங்களுக்கு தான் தெரியும். கேட்டு பாருங்களேன் அடுத்த நிமிஷமே. உங்களை எல்லாத்தையும் கிழிப்பான். அடே உங்களுக்கு வக்கீலை சுட்டித்தாண்டா என்னையே கூப்பிட்டிக்கிறாங்க இந்த மதரசா செய்ய. இதுகளெல்லாம் நீங்கள் தலைப்போட வானன்னு சொல்லுவான். அழகாக அவனோட பாஷையில் சொல்லுவான். வெறும் 4 வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், துவா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, அப்படி இப்படி சொல்லி உங்களை நல்லா ஏமாற்றி வச்சுக்கிறான்டா. ஆனால் இந்த பருப்பு ஒன்றும் கொழும்புல வேவாது. கிட்டே அவன் வீட்லேருந்து 10 அடி தூரத்துலேயே மதரசா உண்டிக்கு. இவனை கூப்பிட்டு வீடியோ ஒன்று போட சொல்லுங்கள் பார்க்க. செருப்பால் அடிப்பாங்க. சும்மா எங்களை கத்துறதுல உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. சோறு குழஞ்சா பானை பழியாடா. மற்ற வீடியோ பார்ப்போமா? I am very happy. Start music. வெறும் 66,000 சல்லி, 4 பக்கெட் பெயிண்டிங். அதுக்காக வேண்டி தண்டை பொண்டாட்டியோட வந்து மொட்லிங் பண்ணுறான் டியூலக்ஸ் விளம்பரத்துக்காக வேண்டி. இப்படியாப்பட்ட ஒரு மூதேவியை தான் நீங்கள் மதரசாவில் எடுத்துக்கிறீங்க. முழு உலகத்துக்கும் காட்டுறான் அவனோட பொண்டாட்டியை. நான் அது அவனோட விருப்பம், அவன் காட்டுறான், அது பிரச்சனை இல்லை. ஏன் தலைப்பாக கேட்டீங்க அவனுக்கு? ஊரில் உள்ள பொம்பளை எல்லாத்தையும் வீடியோ பண்ணி டிக்டாக்கில் போட்டிக்கிறான். அவனோட பேஜில் போயிட்டு பாருங்கள். இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ இவனை நம்பியா மதரசா பிள்ளைகளை பல விட்றீங்க? இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி மதரசா பிள்ளைகளுக்கு ஆமீன் சொல்கிறதுக்கு படித்து கொடுக்குறான். இவனுக்கு என்ன கேட்டகரி இருக்குது? எட்மின் டீமில் மெம்பர் ஆக்கிக்கிறீங்க இவனை. அதுவும் டெவலப்மெண்ட் எட்மின். யார்கிட்ட போய்ட்டு சொல்லடா? சொந்த கமையில் ஈக்கிறவங்களுக்கு சோத்தை கொடுத்துட்டு நாய்களுக்கு எவ்வளோ தின்ன கொடுத்தேன்ட்டு முழு உலகத்துக்கும் பாருண்டு வீடியோ பண்ணி காட்டுறவனுக்கு நீங்கள் ஏமாத்துற உங்களையும் காட்டுவான். பொய் சொல்கிறேன்டா பாருங்கள். மார்க் மை வேர்ட். இவன் உங்களோட மதரசா செஞ்சு முடிஞ்ச பிறகு செய்ய மாட்டான். இன்னொரு 10 வருஷம் போகும். செஞ்சு முடிஞ்சோடனே இந்த மதரசா வச்சு இன்னொரு மதரசாவுக்கு போயிட்டு அந்த வேலை செய்கிற நேரம் உங்களோட மதரசா செஞ்சு கொடுத்தேன்ட்டு சொல்லிக்கொண்டே இப்போ மவுத்தா போகும் காட்டும். உங்களோட மதரசா வச்சு தான் அவன் இன்னொரு மதரசாவும் கெட்டுவான். அதை வச்சு தான் இனி வாழ்வான்னு கூட. இவனுக்கு தொழில் சொல்கிற ஒன்றுமே இல்லை. இவனோட தொழிலே இது தான், ட்ரக் எடிட், ஹெரோயின் யூஸ் பண்ணுறவன். இதுக்கு இப்படியா கொண்டு ஒத்தனை தான் நீங்கள் மதரசாலே வச்சுக்கிறீங்க. பாருங்கள் அந்த அம்ஜத்தை, ரவுலத்துல்லா பிரின்சிபல், அவரை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் மௌலவிமாயே விளங்குது இல்லை. ஒரு கம்பீரம் ஒன்று இல்லை, ஒரு ஒரு கெத்தொண்டு இல்லை பிரின்சிபல்கிட்ட. இவன் தான் அவர்கிட்ட சீட்டில் உட்காந்து கொண்டு ஆட்சி பண்ணுறான் அந்த மதரசாவை. பிறவில் ஸ்விம்மிங் பூல் கூட்டி போகிறான்.
பிள்ளைகளை கேஎஃப்சி கூட்டி போகிறான் யூனிஃபத்தை மாற்றி, அதாவது மதரசா கெட்டப் இல்லாமல் வேறொரு நார்மல் உடுப்பாட்டி கேஎஃப்சிக்கு கூட்டி போகிறான். ஏன் ஜுப்பலை கூட்டி போனால் கேஎஃப்சியில் எடுக்க மாட்டாங்களா? அப்போ அவங்களோட அந்த இதே மாற்றினான், அதாவது அவனோட சிஸ்டத்தையே மாற்றினான். மதரசா பிள்ளைகளோட உடையிலே இவன் கை வச்சிட்டான். உலகாசையை மதரசா பிள்ளைகளுக்கு காட்டுறான். அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி ஓதும்? பெற்றவங்களோட அனுமதி இல்லாமல் பிள்ளைகளை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுறான், அதை வச்சு சம்பாதிக்கிறான். அதை தாண்டா சொல்கிறேன், அதை தான் கொஞ்சம் கிண்டி பாருங்க. அதுக்கப்புறம் மூஞ்ச காட்டுறேன், 2வது விஷயம் நான் காட்டுறேன். எவ்வளோ பேர் எவ்வளோ உதவி செய்கிறாங்க, கொடுக்குறதும் தெரியா எடுக்கிறதும் தெரியா. ஆனால் அவங்களோட ஊருக்கு அவன் செங்கல் கொடுத்தாலும் அதை வீடியோ பண்ணி முழு உலகத்துக்கும் காட்டுறான். வெக்கம் இல்லையான்னு கேட்குறேன் உங்களுக்கு. ஏன் நீங்கள் வேலை இறங்கி செய்யலுமே இந்த வேலையில்? உங்களை கை போட விட மாட்டான். கை போட்டு அவனோட லாபம் நஷ்டம் எல்லாம் உங்களுக்கு விளங்கும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ராஜா. நீங்கள் தைரியமான ஆம்பளையெல்லாம் இருந்தால் சோத்தில் சோல்ட் போட்டு தின்றேன்டா எங்களுக்கு இதுக்கு பதில் தாங்க, தெரியுமா? சும்மா சாச்சா முச்சாண்டு கத்தி கொண்டு வீடியோ போட்டுக்கொண்டு குரங்குமாய் கத்தி கொண்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் போட்டது வீடியோவாடா, அது பார்க்குற மாதிரி அடைக்கி உங்கள் ஊர் ஆள்களுக்கு காட்டுங்கடா, காரி துப்புவாங்க. என்னமோ பெருசாக சாதனை செஞ்ச மாதிரி வரலாறு தெரியுமா, வண்டு முருகனை தெரியுமான்னு டயலாக் போடுறீங்க, கோரஸாக கத்துறீங்கடா. உங்களை பார்த்து சிரிக்கவா அழுவான்னு எங்களுக்கே தெரியாமேடா. அதுவும் பேஜ்ட பேரை பார்த்தியா, புதிய தலைமுறை. உங்களோட பேஜ்ட பேர் புதிய தலைமுறை. அப்போ இதுக்கு முந்தி இருந்த தலைமுறை ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஆம்பளையானு கேட்க போயிட்டு தான் புதிய தலைமுறை ஒன்று உருவாக்கி அதை நினச்சி பெருமைப்படுங்க. அப்போ நாங்களும் பெருமைப்படுறோம் அவளை நினச்சி. அப்போ இதுக்கு முந்தி தலைமுறையே ஈக்கல, ஏசின பிறகு தான் தலைமுறையெல்லாம் வருது. நல்லா உங்களை வச்சு உங்களோட காதில் பூ சுற்றுறான். அதையும் நம்பி ஏமாறுறீங்களே. உங்களை நினச்சா எனக்கு என்னத்தை சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கி. கடைசி அவன் மதரசாவில் தூள் அடிக்கிறான், அதாவது ட்ரக் யூஸ் பண்ணுறான். அதையும் மேலுண்டா நிப்பாட்டுங்க. அதுக்கு முந்தி நான் கேட்ட 4 கேள்விக்கும் பதிலை தாங்க. நான் தப்பாக பேசலை, அதனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. பாரா இது ஹியூமன் ரைட்ஸா, ரிப்போர்ட்டரா, ஆவியா ஜூவியா? நான் தான் புள்ளியில வச்சு பிச்சை எடுக்கிறேன். என்ன பாத்துக்க, வாரம் மாமூலு பக்காவா போயினுக்குது. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது.